அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது நேற்று மத்தியானம் எடுத்த குட்டி விலாக் பார்க்கலாமா? நேற்று மத்தியானத்துக்கு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா முட்டையை அவிய போட்டுட்டு வெண்டைக்காய் புளிக்குழம்பு இருக்கும்ல, அதுதான் செய்ய போகிறேன். அதை நான் எப்படி செய்வேன்னா, கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்த பருப்பு வெந்தய பெருஞ்சீரகம் போட்டுட்டு சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு முழு பெரிய வெங்காயம், அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாய் போட்டுட்டு அது வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி, பெருசாக இருந்தால் 2 தக்காளி, இல்லைன்னா 3 தக்காளி போட்டுக்கறலாம். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வச்சுருக்கேன். அதோடு நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா, சாம்பார் பவுடரு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. சாம்பார் பவுடரில் காரம் இருக்கும், காரம் பார்த்துட்டு உங்களுக்கு காரம் பத்தலைன்னா மிளகாப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சி ஊற்றிட்டு அது கொதிச்சதுக்கப்புறமா வெண்டைக்காய் போட்டு கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வற்ற விட்டோன்னு வைங்களேன், சூப்பரான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கீரை பொரியல் தான் செஞ்சுருந்தேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்துட்டு மசாலா கேட்டிருந்தாங்க, அதையும் ஹாப்பியாக பேக் பண்ணி முடிச்சாச்சு. அதில் ஒரு சந்தோஷம். அப்படின்னத்தா பார்த்தீங்கன்னா ஏதோ நான் ஆர்டர் போட்டிருந்தாங்க, அதுவும் வந்துருந்துச்சு. அதுதான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். அதை வச்சு அஃப்ரா குட்டியோட கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். உனக்கு தான் மொட்டை போட வாங்கியிருக்கேன்டின்னு சொல்லிட்டு அவளை வெறுப்பேற்றிக்கிட்டு இருந்தேன். அவளே பாருங்க இப்படி சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது? மொட்டை போடுறதா? அத்தான் வேணாம் வேணாம், பாவம் பார்க்க முடியாது மூஞ்சிய. யாருக்கு மொட்டை போடணும்? தாடி சேவ் பண்ணுறதா? சரி, யாருக்கு மொட்டை போடணும்? உனக்கு வேணாமா? போடு, உனக்கு தான் ஃபஸ்ட்டு போடணும்.